வணக்கம் விவசாயிகளே. இன்னைக்கு வீடியோல நிழலோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேங்க. இப்போ உங்களுக்கு 2 போட்டோஸ் காட்டுறேன். ஒன்னு ஒரு மாசத்து பயிர், இன்னொன்னு 4 மாசத்து பயிர். இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கறத நீங்க இப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நிழலோட இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் காட்டக்கூடிய இந்த ஃபீல்டு ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு. இதுக்கு நாம எந்த விதமான ஊட்டச்சத்துக்களோ நுண்ணூட்டச்சத்துக்களோ இல்ல உரமோ இல்ல வேர் மருந்து ஃபங்கிசைடு இன்செக்டிசைடு அப்படின்ட்டு ஏன் ஹியூமிக் கூட நம்ம எதுவுமே கொடுக்கல. கண்ணு நடவு பண்ணோம், அதுக்கப்புறம் தண்ணீர் மட்டும் தான் பாய்ச்சிட்டு இருக்கிறோம். ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. இதோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்குங்க. இன்னொரு சைடுல இருக்கக்கூடிய கண்ணு பாத்தீங்கன்னா 4 மாசம் ஆயிருச்சு. இதுக்கு 4 மாசத்துக்கு என்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் உரங்கள் இல்ல வேர் மருந்து ஹியூமிக் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அப்பையும் அதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் காட்டின போட்டோவில் இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டு ஒரு மாத பயிர் தான் இருந்தாலும் அது நிழல்ல இருக்கு. இப்ப காட்டின ஃபீல்டு 4 மாசம் ஆயிருச்சு, ஆனா டைரக்ட் சன்லைட் இருக்கு. இதற்கான காரணம் வெயில். நம்ம நிழல்ல வச்சிருக்கக்கூடிய பயிர் கரெக்டா இருக்கு. நீங்க நல்ல முறையில நோட் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்க காட்டை சுத்தி தென்னை மரம் இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாசத்துல அதை சுத்தி இருக்கக்கூடிய பயிர்கள், அதாவது காட்டை சுத்தி நம்ம தென்னை மரம் வச்சிருக்கோம்னா அது கிட்ட இருக்கக்கூடிய வாழை மரங்கள் எல்லாமே நல்ல முறையில உங்களுக்கு வளர்ச்சியை பெற்றிருக்கும். ஆனா சென்ட்ரல் இருக்கக்கூடிய பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த வாழைக்கன்றுகள் எல்லாமே சரியான குறிப்பிட்ட வளர்ச்சியை அடையாம இருந்திருக்கும். இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வெயில் தான். ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாசத்துல நடவு பண்றீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய முறையை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நடவு செய்யும் போது சுத்தியும் தக்கப்பூடு போட்டு நடவு பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா கண்ணு வளர்றதுக்கு முன்னாடி அந்த தக்கப்பூடு வளர்ந்துரும். அது ஒரு கூடாரம் மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிறதுனால நீங்க வெயில்ல இருந்து கன்றை பாதுகாக்க முடியும். சரியான வளர்ச்சியும் கிடைக்கும். ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த குருத்து காஞ்சு உங்களுக்கு வளர்ச்சி இல்லாம போயிடும். இதுதான் உங்களுக்கு மெயின் ரீசன். இப்ப நான் காட்டினக்கூடிய ஃபீல்டு பாத்தீங்கன்னா ஒரு ஈல்டு முடிஞ்சது, புடுங்கி நடுவுல போட்டோம். ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சுத்தி இருக்கக்கூடிய இடைக்கன்றுகள் எதையுமே அறுக்காதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க, அது நிழலுக்கு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இல்ல இதை கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. உண்மைதான், கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா நம்ம இந்த வாழைக்கன்றை வளர வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் கிளீன் பண்றது நம்மளுக்கு ஈஸியா தான் போகும். ஏன்னா ஆளை விட்டு நம்ம கிளீன் பண்ண போறோம். ஆனா வாழைக்கன்று வளரல அப்படின்னா நம்மளுடைய செலவு எவ்வளவு அதிகமாகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு நானே பர்சனலா அட்வைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெயில் சீசன்ல அவங்களுக்கு வெயிட் வர மாட்டேங்குது, வளர்ச்சி வர மாட்டேங்குது, ஈனும் போது என்னென்ன பிரச்சனை வரணுமோ அத்தனையும் வருது. சோ இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய அதிகப்படியான வெயில் தான். வெயில்ல இருந்து நம்ம பயிரை பாதுகாக்கிறதுக்கு சில வழிகள் மட்டும்தான் இருக்கு. அதுல ஒண்ணு சுத்தி தக்கப்போடு விதைக்கிறது. அப்படி இல்ல நான் போட்ட காட்டிலேயே போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி இடக்கன்றுகளை அப்படியே விட்டுறது. இப்போ உங்களுக்கு வீடியோல காட்டுறேன், சுத்தியும் பாருங்க எந்த அளவுக்கு வெயில் அடிச்சிட்டு இருக்கு அந்த 4 மாத பயிருக்கு அப்படின்ட்டு. அதுவே அடுத்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு மாத பயிருக்கு எந்த அளவுக்கு நிழல் இருக்கு, அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு, இலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க நிழல் இருக்கக்கூடிய பயிர்கள் நல்ல முறையில அதோட ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே பெற்றுறது. ஏன் அப்படின்னா அதற்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கான சன்லைட் மட்டும்தான் அதுக்குள்ள வருது. ஆனா இந்த டைரக்ட் சன்லைட்ல இருக்கக்கூடியதுக்கு ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால தலைச்சல் கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா நம்ம உரங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். அதற்கு மெயின் ரீசன் என்னன்னா நீராவி போக்கு அதிகமாயிரும். நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாமே இலைகள்ல தான் ஸ்டோர் ஆயிரும். இந்த நீராவி போக்கினோட காரணத்தினால உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாமே எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால உங்களுக்கு நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டுரும். சரியான வளர்ச்சி கிடைக்கிறது இல்ல. சரி, இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. நீங்க ரெகுலரா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஸ்ப்ரே பண்ணுங்க அண்ட் ட்ரென்ச்சிங் கொடுத்துட்டே இருங்க வெயில் காலம் முடியிற வரைக்கும். சரி, இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எதுல அதிகமா இருக்கு அப்படின்னா ஜம்போல உங்களுக்கு அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் ரீமர்ல அதிகமா இருக்கும், கோல்டு பிளஸ். இந்த மூணுமே நீங்க ரெகுலரா எந்த ப்ராடக்ட் கொடுத்தீங்கனாலும் சரி இதை 20 days ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வெயில் இருந்து உங்களுடைய பயிரை பாதுகாக்க முடியும். இது வாழைக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க என்ன சாகுபடி பண்ணீங்களும் சரி இந்த மூணையும் யூஸ் பண்ணுங்க. இப்ப இதோட பயன் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த ஜம்போ உள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல் என்ன அப்படின்னா ஜிப்ராலிக் ஆசிட் பிளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இதனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அதுல இருக்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாமே எவாபரேட் ஆகக்கூடிய அந்த நுண்ணூட்டச்சத்துக்களோட இடத்தை ஃபில் அப் பண்ண ஆரம்பிக்கும். ரீமர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். போரான், கால்சியம், பொட்டாசியம் நைட்ரேட். இது உங்களுக்கு நல்ல ஒரு சைஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம
அது ஒரு இலைகளை வந்து கரெக்டா வந்து ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிக்கும், நல்லா விரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ரீமர். கோல்டு பிளஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அதுல ஹியூமிக், அமினோ ஆசிட், பல்விக் ஆசிட் அப்படிங்கிற 30 வகையான ஆசிட்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு வேரை வந்து நல்ல முறையில வளர்ச்சி அடைய செய்யும். வேரோட வளர்ச்சி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணீரோட இன்டேக் அதிகமா இருக்கும். நீராவி போக்குனா ஏற்படக்கூடிய தண்ணீரோட டிஃபிஷியன்சியை இது வந்து மேனேஜ் பண்ணிடும். இந்த 3 ப்ராடக்ட்டும் வேணும் அப்படின்னா மேல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபீல்டு விசிட் தேவைப்படுது அப்படின்னா அதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க நேர்ல வந்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டைம் வந்து அலோகேட் பண்ணி நாங்க வர்றோம். வீடியோவில் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு வந்து சஜஷன் வந்து கொடுத்துருவேன். அந்த சைடு வரப்ப, அதாவது நாங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அங்க இருக்கோம். சுத்தி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம சீக்கிரம் போயிடுவோம். அவுட்டர் ரீஜியன், அவுட்டர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம். அப்படிங்கிறப்ப நாங்க அப்பப்போ வர்றப்ப உங்களுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே நாங்க பார்த்து கொடுத்துட்றோம். இந்த மாதிரி ஃபீல்டு விசிட்க்கு மேல இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி.